வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்வு 5 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 5ல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, லகர வேறுபாடு தான் வந்து பார்க்க போகிறோம். லகர வேறுபாடில் வந்து மொத்தம் வந்து 20 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். இதோட ஆன்சர் பதிவு தான் வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ ஆதரவு போடுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில்நெடில் வேறுபாடு அது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து லகர வேறுபாடு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நகர வேறுபாடு. ஃபர்ஸ்ட் கொஷின், வழி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஃபர்ஸ்ட் கொஷின், வழி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் டி, காற்று. செகண்ட் கொஸ்டின், தலை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, விலங்கு. கொஸ்டின் நம்பர் 3, தலை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் சி, தலைத்தல். மேலே இருக்க தலை பார்த்தீங்கன்னா விலங்கு, கீழே இருக்க தலை பார்த்தீங்கன்னா தலைத்தல். அதே வந்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், அந்த தலை வந்து என்ன பொருள்னு பாருங்கள். ஆன்சர் ஏ, ஒரு உறுப்பு. ஃபஸ்ட் இருக்க தலை விலங்கு, செகண்ட் இருக்க தலை வந்து பார்த்தீங்கன்னா தலைத்தல், தேர்டு இருக்க தலை பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பு. கொஷின் நம்பர் 5, அலகு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, பறவையின் மூக்கு. நண்பர்களே, ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து 3 செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம். அந்த டைமுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை லாஸ்ட்டாக வந்து உங்கள் ஸ்கோரிங்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 6, அலகு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் சி, மயில். 7th கொஸ்டின், அலகு என்ற சொல்லின் பொருள் என்ன? கவின் சரி வரும், அதே வனப்பும் சரிதான், எழில் அதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 8, எழில் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, அலகு. கொஷின் நம்பர் 9, அலை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, கடல் அலை. கொஷின் நம்பர் 10, அலை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, புற்று. கொஷின் நம்பர் 11, அலை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, கூப்பிடு. கொஷின் நம்பர் 12, இலை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, செடி. கொஷின் நம்பர் 13, இலை என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் சி, இலைத்தல். மேலே இருக்க இலை வந்து பார்த்தீங்கன்னா செடி, கீழே இருக்க இலை வந்து பார்த்தீங்கன்னா இலைத்தல். கிளி என்ற சொல்லின் பொருள் என்ன? கொஷின் நம்பர் 14 வந்து கிளி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, அச்சம், பயம். கொஷின் நம்பர் 15, கிளி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, கிழித்துவிடு. கொஷின் நம்பர் 16, கிளி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் சி, பறவை. கொஷின் நம்பர் 17, கிழவி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி, மூதாட்டி. கொஷின் நம்பர் 18, கிழவி என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் ஏ, சொல், மொழி. மேலே இருக்க கிழவி பார்த்தீங்கன்னா மூதாட்டி, அது கீழே இருக்க கிழவி வந்து பார்த்தீங்கன்னா சொல், மொழி. கொஷின் நம்பர் 19, குழி என்ற சொல்லின் பொருள் என்ன? குழினா வந்து பள்ளம். ஆன்சர் சி. நண்பர்களே, கொஷின் நம்பர் 20க்கு வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்லுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இது மாதிரி வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து ஒவ்வொரு வந்து டாப்பிக்லையுமே வந்து 20 to 30 கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். டிஎன்பிசி எக்ஸாம் முன்னாடி வந்து உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, ஆனால் வந்து டாபிக் வைஸில் அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி தந்துடுவோம். இதோட கொஷின் ஃபுல்லாகவே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் தான் அப்லோட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நகர வேறுபாடு தான் வந்து பார்க்க போகிறோம்.